போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களுக்கு மரண தண்டனை வழங்கலாமா என நேற்றைய நாளில் ஜனாதிபதி ஆலோசித்திருக்கிறார். இப்படியான நிலையிலே தான் தங்களுடைய போதைப்பொருள் வியாபாரம் பாதிக்கப்படுகிறது, தங்களுக்கு இது தடையாக இருக்கிறது, முழு நாடுமே ஒன்றாக செயற்திட்டத்தின் மூலமாக போதைப்பொருள் வர்த்தக சங்கிலிகள் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற அடிப்படையில் கோபம் கொண்டிருக்கக்கூடிய இலங்கையில் பிறந்த, இலங்கையில் வளர்ந்த, இலங்கையில் போதைப்பொருள் வியாபாரங்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய பாதாள உலகத்தினுடைய அந்த முகங்கள் எல்லாமாக ஒன்று கூடி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை எப்படி கொல்லலாம், அப்படி ஒரு திட்டத்தை தீட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். கஞ்சிபான இம்ரான் போன்றவர்களை தேடி வலைவீசப்படுகின்ற போது, அவர்களுடைய சைமா போன்ற நண்பர்கள் கைது செய்யப்படுகிற போது இன்னமும் மிக கோபமடைந்திருக்கக்கூடிய இந்த பாதாள உலகத்தைச் சேர்ந்தவர்கள் ஜனாதிபதியை கொலை செய்வதற்கான திட்டத்தை தொடர்ந்தும் தங்களுடைய கைவசம் வைத்திருக்கிறார்களா? இது தொடர்பாக தான் இன்றைய நாளில் விரிவாக பார்க்க போகிறோம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ள போகிறோம். இலங்கையினுடைய ஆட்சி மாற்றம் இடம்பெற்றதும் அதன் பின்பதாக இலங்கையில் நிகழ்கின்ற விடயங்களும் உங்களுக்கு கண்கூடாக இருக்கிறது. இந்த நிலையில் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை கொலை செய்ய முயற்சிப்பதாக கயான் கலக்கை என்று சொல்லக்கூடிய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய ரூபவாகினி பிரிவினுடைய ஒரு ஊடகவியலாளர் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக இது ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். மடகஸ்கார சதி திட்டம். இந்த மடகஸ்கார் சதி திட்டத்தின் மூலமாக ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை படுகொலை செய்வதற்கான திட்டத்தை ஸ்ரீலங்காவினுடைய பாதாள உலக திறப்புகள் மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது. ஏன் ஜனாதிபதியை கொலை செய்ய வேண்டும்? உண்மையில் இலங்கையினுடைய வரலாற்றில் இலங்கையில் ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனாதிபதிக்கும் ஒவ்வொரு பாதாள உலக தாதாக்கள் மறைமுகங்களாக, மறைகரங்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய காலப்பகுதியில் இந்த பாதாள உலகத்திற்கு எதிராக இவர்களுடைய பிரதான வருவாய் மூலமாக இருக்கக்கூடிய போதைப்பொருள் மாஃபியாக்களுக்கு எதிராக மிக மோசமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இன்றளவும் நாங்கள் இப்போது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களுக்கு மரண தண்டனை வழங்கலாமா என நேற்றைய நாளில் ஜனாதிபதி ஆலோசித்திருக்கிறார். இப்படியான நிலையிலே தான் தங்களுடைய போதைப்பொருள் வியாபாரம் பாதிக்கப்படுகிறது, தங்களுக்கு இது தடையாக இருக்கிறது, முழு நாடுமே ஒன்றாக செயற்திட்டத்தின் மூலமாக போதைப்பொருள் வர்த்தக சங்கிலிகள் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற அடிப்படையில் கோபம் கொண்டிருக்கக்கூடிய இலங்கையில் பிறந்த, இலங்கையில் வளர்ந்த, இலங்கையில் போதைப்பொருள் வியாபாரங்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய பாதாள உலகத்தினுடைய அந்த முகங்கள் எல்லாமாக ஒன்று கூடி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை எப்படி கொல்லலாம், அப்படி ஒரு திட்டத்தை தீட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். இதுதான் மடகஸ்கார் சதி என்று சொல்லப்பட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் நகர்வுகள் அதனை தவிர்த்து விட்டதாக சொல்லப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக ஸ்ரீலங்காவினுடைய பாதுகாப்பு தரப்பில் இருந்து உத்தியோகபூர்வமான அறிக்கைகள் வெளியாகவில்லை. ஆனால் அரசினுடைய ஊடகமாக இருக்கக்கூடிய ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினுடைய ஒரு நிகழ்ச்சியில் இந்த விடயம் பகிரங்கப்படுத்தப்பட்டது. அதன் பின்பதாக இந்த விவகாரம் சூடுபிடித்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இது பேசுபொருளாக இருந்தது. அப்படியே தணிந்து போய்விட்டது. ஆனால் இந்த போதைப்பொருள் தாதாக்களுக்கு எதிரான அரசினுடைய நகர்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் கஞ்சிபான இம்ரான் போன்றவர்களை தேடி வலைவீசப்படுகின்ற போது, அவர்களுடைய சைமா போன்ற நண்பர்கள் கைது செய்யப்படுகிற போது இன்னமும் மிக கோபமடைந்திருக்கக்கூடிய இந்த பாதாள உலகத்தைச் சேர்ந்தவர்கள் ஜனாதிபதியை கொலை செய்வதற்கான திட்டத்தை தொடர்ந்தும் தங்களுடைய கைவசம் வைத்திருக்கிறார்களா? இது தொடர்பாக தான் இன்றைய நாளில் விரிவாக பார்க்க போகிறோம். உண்மையில் ஒரு சில விடயங்களை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டினுடைய ஜனாதிபதி அதிஉயர் பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர், நாட்டினுடைய சகல நிர்வாக நடைமுறைகளையும் கவனிக்க வேண்டியவர், அதிகாரங்களை வழங்குகின்றவர், அதிகார கட்டளைகளை பிறப்பிக்கக்கூடியவர். ஆகவே ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு தொடர்பான கேள்விகள் இங்கு முன்வைக்கப்படுவது மிக முக்கியமானதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த போதைப்பொருள் மாஃபியாக்களுக்கு எதிரான அரசினுடைய இரட்டம இக்கட்ட, அதாவது முழு நாடும் ஒன்றாகின்ற செயற்திட்டம் மிக வலுவாக மேற்கொள்ளப்படுவதாகவும், இலங்கையின் குறிப்பாக தென்னிலங்கையில் போதைப்பொருள் நகர்வுகளில் ஈடுபடக்கூடியவர்களை மிக தயவுதாட்சண்யமின்றி கைது செய்கின்ற நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக சொல்லப்படுகின்ற விடயம் உங்களுக்கு தெரியும். ஊடகங்களில் இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருள். ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தலாம். கடந்த கால ஆட்சியாளர்கள்
இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளிலே போதைப்பொருள் வர்த்தகத்தை மிகப்பெரிய அளவிலே வியாபிக்க செய்வதற்கான ஆதரவுகளை வழங்கியிருந்தார்கள். பல தடவைகள் ஸ்ரீலங்காவினுடைய இராணுவத்தினுடைய அல்லது பாதுகாப்பு தரப்பினுடைய சிப்பாய்களினுடைய கைகளில் போதைப்பொருள் இருக்க அவர்கள் கைது செய்யப்பட்ட விடயம் இருக்கிறது. வடக்கு கிழக்கிலே குறிப்பாக யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிக அளவிலே போதைப் பொருளுக்கு அடிமையாக்கப்பட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றது. ஆக வினை விதைத்தால் வினை அறுப்பார்கள் என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையில் இப்போது தென்னிலங்கை சமூகம் இந்த போதைப் பொருளுக்கு மிக மோசமான விலை கொடுத்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் துப்பாக்கி பிரயோகங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படி மிக மோசமான நகர்வுகளால் இந்த இலங்கையினுடைய தென்பகுதி மிக அல்லோலப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் ஜனாதிபதியும் இதற்கு தடையாக இருக்கிறார். தங்களுடைய வர்த்தக சங்கிலியை அறுக்கிறார்கள். இவர்களுடைய சொத்துக்கள் அரசுரிமையாக்கப்படுகிறது என்கிற போது இவர்களுக்கு வலுவாக இயற்கையாக வரக்கூடிய கோபம் ஜனாதிபதி மீது திரும்புகிறது. இதற்கான முயற்சிகளை இவர்கள் கைவிட்டு விட்டார்களா, தொடர்ச்சியாக மேற்கொள்வார்களா என்கின்ற கேள்வி வருகிற போது அவர்கள் தங்களுடைய முயற்சிகள் தள்ளி போகின்ற பட்சத்திலே அதனை வைத்து தீர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு தொடர்பாக அரசுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகள் மிகப்பெரிய கவனம் செலுத்த வேண்டும் என்கிற விடயம் பலராலும் சமூக ஊடகங்களில் ஒரு பேசுபொருளாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் குறிப்பாக இந்த திட்டமிட்ட வன்முறைகள் அல்லது அரசியல் பின்னணிகள் நாட்டிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த ஆட்சி ஏற்பட்ட பின்பதாக அதிக அளவில் துப்பாக்கி சூட்டுகள் இடம்பெறுகிறது என்று சொல்லி ஒரு தரப்பு குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் அண்மையில் பஸ்கடுவையிலே ஒரு துப்பாக்கிதாரி ஒரு துப்பாக்கி சூடை மேற்கொள்ளுகிறார். அந்த துப்பாக்கி தாரை கைது செய்யப்படுகிறார். அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய துப்பாக்கி எதிர்க்கட்சியினுடைய பிரதான அரசியல்வாதி ஒருவருடைய உறவினருடைய பெயரிலே இருக்கிறது என்று சொன்னால் பாருங்கள் எப்படி இருக்கிறது நிலவரம் என்று சொல்லி. ஆகவே இங்கு நாட்டினுடைய அரசை எல்லா இடங்களிலும் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்காது. அது எதிர்க்கட்சிகளாக இருக்கலாம் அல்லது அரசின் மீதான அதிருப்தி இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அரசு செய்கின்ற சில நல்ல விடயங்களையும் நாங்கள் அது தொடர்பாக கவனங்களையும் அவர்களுக்கான ஆதரவுகளையும் வழங்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. இப்படியாக பார்க்கிற போது குறிப்பாக புலனாய்வுத்துறை இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கிறது என்கின்ற ஒரு கேள்வி பிரதானமாக முன்வைக்கப்படுகிறது. துபாய், மடகஸ்கார் அந்த கூட்டணி இலங்கையினுடைய பாதாள உலக தலைவர்கள் துபாய், மடகஸ்கார், தாய்லாந்து போன்ற நாடுகளை புகலிடமாகவும் தங்களுடைய நிதியை வைத்திருக்கக்கூடிய மையங்களாகவும் வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒண்டியல் மற்றும் ஹவாலா மூலமாக அந்த பணங்கள் நாட்டுக்கு அனுப்பப்படுவதும் விழுகாக்கப்படுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் இலங்கையிலிருந்து விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையில் சர்வதேச போலீசார் சிறப்பு எச்சரிக்கைகளை விடுத்து இவர்களினுடைய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக கண்காணித்து வருகின்ற நிலையில் இப்போது கஞ்சிப்பானை இம்ரான் எங்கே இருக்கிறார்? இவர் தொடர்பான கைதுகளுக்காக நடவடிக்கைகள் மும்முரமாக இடம்பெறுகிறது. ரத்மலானை சாய்மா மலேசியாவில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மயிரிழையிலே அங்கிருந்து கஞ்சிப்பானை இம்ரான் தப்பித்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே அவர் எங்கு இருக்கிறார் என்கின்ற கேள்வி. இலங்கையினுடைய அரசு தரப்பிடம், அரசனுடைய பாதுகாப்பு தரப்பிடம் கஞ்சிப்பானை இம்ரான் சிக்கினார். 2019 கைது செய்யப்பட்டார். அவரின் 2022 பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். கஞ்சிப்பானை இம்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதாள உலக நபர், பலரை மிரட்டியவர், கப்பம் கோரியவர், பல கொலைகளுக்கு உடன்பட்டவர் என்று சொன்னால் இவருக்கான பிணை எப்படி வழங்கப்பட்டது? அவர் பிணை வழங்கப்பட்ட உடனேயே அவர் ராமேஸ்வரமூடாக தப்பிச் சென்று விட்டதாக சொல்லப்படுகிறது. அப்படியாக இருந்தால் இந்த அரசினுடைய கட்டமைப்பு தோல்விகள், அதாவது அரச கட்டமைப்பு என்பது சரியான முறையில் இயங்கவில்லை என்பதும் பக்கச்சார்பாக இயங்கி இருக்கிறது என்பதும் மிக தெளிவாக விளங்குகிறது. ஆகவேதான் இந்த விவகாரங்களில் இப்போது இருக்கக்கூடிய அரசு கவனம் செலுத்துவதும் தொடர் அக்கறைகளை வெளிப்படுத்துவதும் தொடர் கைதுகளை மேற்கொள்வதும் இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. இதனால் அரசுக்கு எதிராக, அரசனுடைய முக்கியமான நபர்களுக்கு எதிராக நகர்வுகள் இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த செயற்கை வன்முறைகளை நாங்கள் கவனிக்கலாம். அரசுக்கு அரசியல் நெருக்கடி உருவாக்க அல்லது சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்காக 3ஆம் நபர்கள் கூலிப்படைகள் மூலமாக வன்முறைகள் தூண்டப்படுகிறது. இலங்கையினுடைய குற்றவியல் வரலாற்றில் பலமுறை இது பதிவாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அரசியல்வாதிகள் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு படையினருடைய தொடர்புகள் மூலமாக நவீன ஆயுதங்கள் பாதாள உலகத்திற்குள் புழக்கத்திற்கு வந்திருக்கிறது என்று சொல்லியும் இந்த உளவுத்துறை தகவல்கள் கிடைக்கப்பெறுகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஜனாதிபதி மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பில் ஈடுபடும் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கான பாதுகாப்பு கட்டமைப்பு மேலும் பலப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுவதும், அதேபோல குறிப்பாக சமூக ஊடக தகவல்கள் மற்றும் வெளிநாட்டு உளவுத்துறை தகவல்களை துல்லியமாக சரிபார்த்து வதந்திகளுக்கு உண்மையான அச்சுறுத்தல்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை
கண்டறிவது இலங்கையினுடைய புலனாய்வு கட்டமைப்பினுடைய பிரதானமான தேவையாக இருக்கும். கஞ்சிப்பானை இம்ரான் இலங்கையினுடைய பிரபல பாதாள உலக குழு தலைவருடன் போதைப்பொருள் கடத்தல் காரணமான கஞ்சிப்பானை இம்ரான் துபாயிலே கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் ஏன் விடுதலை செய்யப்பட்டார், அது தொடர்பான விசாரணைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது. அதே நேரத்தில் அரசியல் மற்றும் பாதாள உலக தொடர்புகள் இலங்கையில் உள்ள பாதாள உலக அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்புகள் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாகவும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் மிக தெளிவாக ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். அண்மையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் போலீஸ் மா அதிபருக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்த குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டார். அவர் மன்னிப்பு கேட்ட அடிப்படையில் 20 லட்சம் ரூபாய் சரீர பணியில் அவர் விடுதலை செய்யப்படுகிறார். இங்கு அது பிரச்சனை கிடையாது. இங்கு அச்சுறுத்தல்களை விடுக்கின்றவர்கள், கொலை செய்வோம் என்று சொல்லுகின்றவர்களுக்கு எப்படி இப்படியான வெளிப்படுத்த முடிகிறது? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த வாரம் அளவிலே ஒரு நபர் போலீஸ் மா அதிபருடைய வீட்டை சுற்றி காணொலி பதிவு செய்தார். அவருடைய தொலைபேசியை பறித்து பறிமுதல் செய்து பரிசோதிக்கிற போது அவர் உயர்நீதிமன்றத்தினுடைய பிரதம நீதியரசனுடைய வீட்டையும் அது சுற்றி இருக்கக்கூடிய வீதிகளையும் கூட காணொலி எடுத்திருக்கிறார். ஆகவே ஒரு திட்டமிட்ட சம்பவம் ஏதோ ஒன்றுக்கான முன்முனைவுகள் மேற்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் கவனமாக இருக்க வேண்டியது பாதுகாப்பு தரப்பினுடைய கடமை இல்லையா? இது தொடர்பாக எப்படி கவனமாக இருக்கப் போகிறார்கள் என்பது கேள்வி இருக்கிறது. ஜனாதிபதியின் பாதுகாப்பை பலப்படுத்துவது தொடர்பான வழக்கமான பாதுகாப்பு மதிப்பீடுகளும் சீரமைப்புகளும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக இந்த சதி நடவடிக்கைகள் தொடர்பாக பாதுகாப்பு செயலகமோ பாதுகாப்பு அமைச்சோ படைத்துறைகளோ புலனாய்வு அறிக்கைகளோ இதுவரை வெளியாகவில்லை. இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது என அரசு ஊடகம் சொல்லுகிறது. ஏன் அரசினுடைய பாதுகாப்பு துறையிலிருந்து இது தொடர்பாக விளக்க அறிக்கைகள் விடப்படவில்லை என்கின்ற கேள்வி இருக்கிறது. ஆகவேதான் ஒரு சில கேள்விகளை முன்வைத்து நாங்கள் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய பொதுமக்களும் ஊடகங்களும் தொடர்ச்சியான கேள்விகளை முன்வைக்கிறது. ஆகவே ஒரு ஊடகம் என்ற வகையில் நாங்களும் இந்த கேள்விகளை முன்வைக்கிறோம். ஜனாதிபதியினுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக வெளிவரும் தகவல்கள் மற்றும் வதந்திகள் குறித்து புலனாய்வு அமைப்புகளுடைய உத்தியோகபூர்வ அறிக்கை என்ன? அது எந்த கட்டத்தில் இருக்கிறது? சமூக வலைதளங்களில் பரவும் கொலை முயற்சி தொடர்பிலான செய்திகள் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை நடத்தி இருக்கிறதா? ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினுடைய தற்போதைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் நெறிமுறைகள் முழுமையாக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறதா? ஜனாதிபதியின் பொது நிகழ்வுகள் மற்றும் வெளிநாட்டு பயணங்களினுடைய போது பின்பற்றப்படும் சிறப்பு பாதுகாப்பு வழிமுறைகள் என்ன? சதித்திட்டங்கள் மற்றும் சட்ட ஒழுங்கு தொடர்பில் இவ்வாறான மிக முக்கியமான கேள்விகள் இருக்கிறது. இவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு பின்னணியில் ஏதேனும் உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு சக்திகள் சதித்திட்டங்கள் இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? தவறான அச்சுறுத்தல் தகவல்களை பரப்பி நாட்டில் பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்க முறையும் நபர்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள சட்ட நடவடிக்கை என்ன? ஜனாதிபதியின் பாதுகாப்பு நிலைமை குறித்து பாதுகாப்பு அமைச்சு நாடாளுமன்றத்திற்கு உத்தியோகபூர்வமாக விளக்கம் அளிக்குமா? இந்த கேள்விகள் இருக்கிறது. குறிப்பாக நாட்டினுடைய தலைவருடைய பாதுகாப்பு தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை அரசு ஊடக பிரிவு அல்லது காவல்துறை பேச்சாளர் அலுவலகம் வாயிலாக மட்டுமே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இலங்கையினுடைய அரசு புலனாய்வு சேவைகளின் மீது இருக்கக்கூடிய விமர்சனம் கடந்த கால ஆட்சியாளர்களுக்காக இலங்கையில் மிகப்பெரிய கொலைகளையும் கட்டமைக்கப்பட்ட கடத்தல்களையும் செய்ததாக இப்போது சட்டமா அதிபர் திணைக்களமை குற்றம் சாட்டுகிறது. ஆகவே கவனமான விசாரணைகளை பாதுகாப்பு தரப்பும் ஜனாதிபதி செயலகமும் மேற்கொள்ளுமா? இந்த பொறுப்பு பாதுகாப்பு தரப்பினருக்கு இருக்கிறதோ தெரியாது. ஜேவிபி தரப்பு தங்களுடைய தலைவரை பாதுகாத்துக் கொள்ள என்ன நடவடிக்கை எடுக்கும்? இப்படியான கேள்விகள் மக்களிடையே உலாவி வருகிறது. நன்றி உறவுகளே, இந்த கேள்விகளை முன்வைத்து நானும் விடைபெறுகிறேன். நாளை மற்றும் ஒரு அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.